செவ்வாயும் சுக்கிரனும் இணைகின்ற பொழுது அந்த இடத்துல செவ்வாய்க்கு பலம் ஜாஸ்தி. அதனால தந்தை வழியில உங்களுக்கு இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் சுக்கிரன். 20ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 12க்குள்ளார வேலை சம்பந்தமாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது பதவி சம்பந்தமாகவோ ஒரு பெரிய சந்தோஷ செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் தன்னுடைய எதிரியான குருவோட வீட்டுக்கு போறாரு. ஆனா வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார். குரு வீட்டுக்கு போறது ஒரு நெகட்டிவ். 23 நாட்கள்ல பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, சனி எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதா மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ள ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில், என்ன சார் குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரமடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025ஆவது ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது. சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்குது பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உட்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உட்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகம், அதாவது மேஷ ராசிக்கு 2, 7 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி. ஸோ இந்த பாதகாதிபதி 8ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் வருமானத்துக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு வந்துடுது. பழைய பணம்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் நல்ல விதமாக வந்திருக்கு. இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை இருக்குது. சனி மற்றும் குருவின் பார்வையில் இருக்காங்க. இப்போ 4வது கிரகமாக சுக்கிரனும் போய் சேர்றாரு. இந்த சுக்கிரன் சேர்றதுனால ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய எதிரியான குருவோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார்.
குரு வீட்டுக்கு போகிறது ஒரு நெகட்டிவ். ஆனால் சனியாலும் வக்கர குருவாலும் பார்ப்பது மற்றொரு 2 நெகட்டிவ். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ். ஸோ 4 மைனஸ் சேர்ந்தால் எப்படி ப்ளஸ் ஆகுதோ அது மாதிரி உங்களுக்கு 4 மைனஸ். முதல்ல சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு சனியின் பார்வையில், குருவின் பார்வையில், இது 3மே மைனஸ். ப்ளஸ் குரு வக்கரமாக இருக்காரு. ப்ளஸ் இதை விட முக்கியமான விஷயம், அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. செவ்வாயும் சுக்கிரனும் இணைகின்ற பொழுது அந்த இடத்துல செவ்வாய்க்கு பலம் ஜாஸ்தி. அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் சுக்கிரன். செவ்வாய் செலவை கொடுத்துட்டு இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் சண்டையை, வாக்குவாதத்தை கொடுக்குறார். உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கும் சண்டையை கொடுக்குறாரு. வழக்கில் ஒரு தொய்வை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ சுக்கிரன் போய் உக்காரதுனால சுக்கிரன் ஆப்போசிட் ஜெண்டரை குறிக்கிறது. ஸோ உங்களுக்கு உங்கள் எதிரிகள், உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர்னால உங்கள் எதிரிகள் தன்னுடைய பலத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 12க்குள்ளார வேலை சம்பந்தமாகவோ, படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது பதவி சம்பந்தமாகவோ ஒரு பெரிய சந்தோஷ செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால் வரும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இத்தனை நாள் கிடைக்காம இருந்து அது திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுவேன், வேலை போயிடுது சார், எனக்கு வருமானமே இல்லை சார். ஆமாம், 12ஆம் இடத்துல இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் ஜாஸ்தி ஆகணும், வருமானம் குறையணும், அதை கெடுக்கிற மாதிரி இப்போ சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தையுடைய ரெஃபரன்ஸில் வேலை கிடைக்கும். அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷன், அப்பா எங்கே வேலை பண்ணுறாரோ அவருடைய ரெஃபரன்ஸில். அப்பான்னா உடனே அப்பா மட்டும் இல்லை, அப்பா வழி உறவுகள், தந்தை வழி, அதாவது அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், இந்த மாதிரி உறவுகள் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இருக்க போகிறது ஒரு 23 நாள் தான். சுக்கிரன் 9ஆம் இடத்துல, ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பதவியை மாற்றி கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரன் கெடுதலை பண்ணணும், ஆனால் அந்த இடத்துக்கு போனால் அவருக்கு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். ஸோ அதனால் அடுத்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நீங்கள் அனாவசியமாக இந்த கிண்டல் கேலி பேசுறது, வம்பு வழக்கு வச்சுக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் நல்ல விதமாக பேரை காப்பாற்றிக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சுக்கிர பயிற்சியும் அடுத்த 6 மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீன ராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.